வெல்கம் டு டே ஒன் ஆஃப் போஸ்டிங் வீடியோஸ். மக்களே, நான் எனக்கே ஒரு சேலஞ்சு கொடுத்துக்கிறேன். என்னென்னா கண்டினியூஸாக 30 days வீடியோஸ் போடணும்ப்பா. அவ்வளோதான். காலைல எந்திரிச்சோன்னே ரன்னிங் தான் போகிறேன் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு 5 kilometer ரன் போனேன். பார்த்தா டைம் 8:30 தாண்டிடுச்சு. டக்குன்னு கிளம்பி கிளாஸுக்கு போனால் அங்கே தான் நடந்துச்சு சம்பவம். வர்ற வழியில் இன்றைக்கி என்ன நாள், எங்கள் அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் பிறந்த நாள். அண்ணா நகர் அவர் நினைவு மண்டபத்துக்கிட்ட கூட்டம் குவிஞ்சிட்டாங்க. நான் பேசிக்காகவே 10 மணிக்கு தான் கிளாஸ், 10 மணி கிளாஸுக்கு 10:30 தான் போவேன். இதில் வேறு 11:30 ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நெக்ஸஸ் மால் போகணுன்னு போய் என்ன பண்ணுவோம், மூவி புக் பண்ணுவோம். வேறு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. பார்த்திங்கன்னா மூவி புக் பண்ணியாச்சு. வார் மூவி தான். சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சூப்பராக தான் இருந்துச்சு. குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைப்பா, சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வலுக்கு தான் டைட்டில் கார்டு போட்டிருந்தாங்க. நான் தனியாக போயிருந்தனால கொஞ்சம் ஃபீல் குட்டாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற கிளாஷ். ஜூனியர் என்டிஆர் அண்ட் கிருத்திக் ரோஷன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க கைஸ். ஃப்ளாஷ்பேக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 10 out of 7 கொடுப்பேன். மூவி முடிஞ்சு வெளியே வந்து பார்த்தா யாரையோ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரில. முரசு டிவிலேருந்து வந்து எல்லோரும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம கிளாஸுக்கு டைம் ஆச்சு. ஓடி போய் கிளாஸுக்குள்ளே உட்காந்தாச்சு. இன்றைக்கி நடத்தின பாடம் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சா. ஆனால் நல்லா பசி. வெளியே வந்த உடனே ஒரு பிரெட் ஆம்லெட்டை வாங்கி நல்லா முழுங்கிட்டு உள்ளே தள்ளிட்டு சரி அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தியாச்சு. இங்கே வந்ததுலேருந்து அவ்வளோ வெஜ்ஜி சாப்பிட்றதே இல்லை. ஒரு பனானா, ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், ஒரு குக்கும்பர், 5 நெல்லிக்காய் இதெல்லாம் வாங்கி பேக்கில் போட்டுட்டு வந்தேன். 40 rupees. அப்புறம் வந்து பார்த்தா என் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொடியில் கிடந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து அழகாக மடித்து வச்சேன். பார்த்தா திரும்பவும் பசிக்க ஆரம்பிருச்சு. இங்கே ஒரு பாட்டி கடை இருக்குது. அங்கே தான் வந்து அடிக்கடி 20 rupeesக்கு காப்ஸ் மட்டும் வாங்குவேன், இட்லி வாங்குவேன். வாங்கிட்டு எனக்கு தேவையான எக்ஸ் எல்லாம் வச்சு நல்லா லோட் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். இன்றைக்கி நடத்தின லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு 10:30 ஆயிடுச்சு. பேசிக்காக 10 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். டாடா, see you next.